ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா சாராம் காலேஜ்ல ப்ரோ செலிபிரிட்டி வாலிபால் லீக் ஜூட்டோகோ டெக்னாலஜி நடத்தும் ப்ரோ செலிபிரிட்டி வாலிபால் லீக். டைட்டில் ஸ்பான்சர் பை நோவா, கோ ஸ்பான்சர் பை வசந்தன் கோ, அசோசியேட் ஸ்பான்சர் பை தங்கமயில் அண்ட் சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ். ஹாய், இன்னைக்கு வந்து ப்ரோ செலிபிரிட்டி வாலிபால் லீகோட சீசன் 1. ஸோ இன்னைக்கு மேட்ச் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து சென்னை ஸ்பைக்கர்ஸ் அண்ட் திருச்சி தண்டர்ஸ். First we are happy to welcome சென்னை ஸ்பைக்கர்ஸ். ஒரு பெரிய 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 கைத்தட்டல் கொடுத்துடலாம். எஸ், சென்னை ஸ்பைக்கர்ஸ் லைன் அப் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு டாஸ் போட போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து கேபி சார் யாருன்னு பார்த்தா தமிழ்நாடு கிரிக்கெட்டர் அண்ட் ஃபேமஸ் ஐபிஎல்ல எந்த டீமுக்கு ஆடி இருக்காரு பிரவீன்? என்ன பிரவீன் தெரியலையா? அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஏண்டா ஃபேமஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கு ஆடி இருக்காரு. ஆர்சிபியா? ஆமா. அண்ட் முக்கியமா வந்து நம்ம சிசிஎல் கிரிக்கெட்ல வந்து எங்களுக்கு அவர்தான் வந்து கோச், ஹெட் கோச்சே அவர்தான். சூப்பர் ப்ரோ, சூப்பர். ஆமா. இந்த வாட்டி நீ சிசிஎல் பாத்தியா இல்லையா? நீ இல்ல, எந்த வாட்டியும் பார்த்தது இல்லையா? வெரி குட்ரா, சூப்பர். ஸோ இப்போ பிளேயர்ஸ் எல்லாமே லைன் அப்ல நிக்கிறாங்க. ஸோ லைன் அப்ல நின்று எல்லாரும் வந்து கங்க்ராச்சுலேட் பண்ணிட்டு கோட்டெல்லாம் தொட்டு கும்பிட்டு பயபக்தியோட போய் ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா. அங்க பாருங்க ஜூனியர் எம்ஜிஆர் வந்து அவர் டிஷர்ட்ல மட்டும் ஸ்பெஷலா வந்து விக்ராந்த் சாரோட போட்டோ போட்டிருக்காரு. ஓகே, சோ ஒரு பலத்த கைத்தட்டலோட லெட்ஸ் வெல்கம் திருச்சி தண்டர்ஸ். ஸோ இப்போ அடுத்த டீம் பார்த்தீங்கன்னா வந்து ராணவோட டீம், அதுதான் திருச்சி தண்டர்ஸ். ஸோ திருச்சி தண்டர்ஸ் வந்து லைன் அப் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட கெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இவர் வந்து மதுரையில் வந்து ஒரு வாலிபாலோட கோச் இவர். ஸோ ஒசூரில் வந்து ரொம்ப ஃபேமஸ் இவர் பேர் வந்து தாயுமானவன். என்ன செயலில் வர பேர் மாதிரி சொல்றீங்க? ஓகே, வண்டர்ஃபுல். இல்லை, அவர் தமிழ் பேர் வச்சிருக்காரு. ஸோ அதனால எல்லாரும் கங்க்ராச்சுலேட் பண்ணிட்டு பாருங்க, எல்லாரையும் வந்து வாழ்த்துறாரு. ஓகே. ஸோ அதனால் கேபி சார்லாம் இங்கே வருவாருன்னு எதிர்பார்க்கவே இல்லை, கூப்பிட்ட உடனே வந்துட்டாரு. ஸோ இப்போ ராணுவ டீமும் லைன் அப் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப வெரி குண்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் எந்த டீம் சப்போர்ட் பண்ணுறீங்க பிரவீன்? சென்னையா இல்லை திருச்சியா? சென்னைக்கு எப்படி நிறைய சப்போர்ட்டர்ஸ் இருக்கிறதுனால நான் திருச்சி பக்கம் தான் போறேன். சூப்பர். ஓகே. திருச்சி தண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ராணவ், விட்டல், ஹரி ஆர்கே, அரவேஷ், பாரி, ராஜேஷ், அவினாஷ், கோகுல்நாத். ஸோ இன்னைக்கு சென்னையில் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் எம்ஜிஆர், அஜயன், மதன், அஸ்வத், நிக்கில் தாமஸ், வெக்கி, தீசன், ஹிட்லர். ஸோ பிரவீன், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கேபி சார் தான் டாஸ் போட போகிறாரு. ஓகே. ஸோ என்ன பண்ண போகிறாங்க, யார் சூஸ் பண்ண போகிறாங்க என்னன்னு பார்ப்போம். ஸோ அவர் தான் சூஸ் பண்ணுறாரு, ராணவ் தான் சூஸ் பண்ணுறாரு. ஸோ யார் வின் பண்ணா? ஓகே, ஜூனியர் எம்ஜிஆர் தான் வின் பண்ணியிருக்காரு. ஸோ டாஸ்ல நீங்க வின் பண்ணலாம், மேட்ச்ல எப்பவுமே நாங்க தான். சூப்பர். ஓகே, பார்ப்போம். கடுமையான போட்டிகளாக இருக்கும். உனக்கும் எனக்குமே கடுமையான போட்டி இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இருக்கணும். ஆமாம். ஸோ எல்லாரும் வந்து ஒரு ஃபோட்டோக்கு கேபி சார் கூடயும் தாயுமானன் சார் கூடயும் ஒரு போஸ்ட் கொடுத்துட்ருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா திருச்சி டீமில் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரு ஹேண்ட்ஸமான பீப்புள்ஸ் ஆக. அப்போ சென்னையில் வந்து ஹேண்ட்ஸம் இல்லைன்றியா? இருந்தாலும் ஃபர்ஸ்ட் சர்வ் போட்டாங்க பாரு. ஓகே, பாத்தியா இல்லையா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் யாருக்கு? சென்னைக்கு 1-0. ஓகே. அங்க பாரு, என்ன ஒரு பிளாக் பாரு. பாத்தியா, ஃபர்ஸ்ட் பிளாக்கே அப்படி இருக்கும். இந்த ஒரு டீம்ல ஜூனியர் எம்ஜிஆர்னு ஒருத்தரை வச்சு நீங்க வந்து பண்ற எல்லா வேலையினாலும் தான் நடக்குது. ஏங்க அவர் பிளேயருங்க, அவர் ப்ராக்டிஸ் பண்றாரு, ஆடுறாரு. ஓகே. பாருங்க, அரவேஷ் அடிச்சது எப்படி சென்னை எடுத்தாங்க பாத்தீங்களா? ஆனா அன்பார்ச்சுனேட்லி பாயிண்ட் வந்து திருச்சிக்கு போயிடுச்சு. திருச்சி அதுதான் பார்த்தீங்களா, நீங்க என்ன அடிச்சாலும் அங்க பாயிண்ட்ஸ் திருச்சிக்கு தான். அங்க பாருங்க, ஹிட்லர் பேக்ல இருந்து எங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு பாத்தீங்களா? ஏன்னா எங்க டீம் அவரு. ஹரி ஆர்கே பாத்தீங்களா, சர்வ் மட்டும் நீங்க பாருங்க. பாத்தீங்களா இல்லையா? அடிய பாத்தீங்களா இல்லையா? அடி ஒண்ணு இடி மாதிரி விழும். புரியுதா பிரவீன்? பாயிண்ட் படிங்க. எஸ், சென்னை 2 அண்ட் திருச்சி 1. அங்க பாருங்க, இது எப்படி வேணா மாறலாம். நல்ல மக்களே இல்ல மாறலாம், ஆனா வந்து இப்போ பாயிண்ட் என்ன, அதுதான் முக்கியம். ஓகே, புரியுதா? ஸோ இது வந்து ஒரு செட்டு தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஆமா. எதுவுமே இப்போ யார் போடுறா? அச்சு போடுறாரு. அச்சு வந்து சன் டிவில ஒரு ஆங்கர், ஃபேமஸ் ஆங்கர். நல்லா தெரியும் எனக்கு, நிறைய. ஆனா நெட்ல போட்டார். அவர் ஆங்கரா இருந்து என்ன பிரச்சனை?
இங்கே விளையாட்டில் விட்டார் பார்த்தீங்களா? இப்போ எங்களுக்கு பாயிண்ட் 2 ஆல் ஆயிடுச்சு. இப்போ point. 2 ஆல் ஆயிடுச்சு. டஃப் கொடுக்குறீங்க. ஓகே, வெரி குட். ஸோ ராக்கெட் தான் போடுறாரு. ராக்கெட் மாதிரி வெளில அமிச்சிட்டாரு பால. கொஞ்சம் ஃபோர்ஸாக அடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். ஆமாம். ஸோ மதன் எங்கள் டீமோட கீ பிளேயர் அவர் தான். ஓ, அதனால தான் வெளியே அடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். இல்ல வெள்ள அடிக்கல. வெள்ள அடிக்கிற பால அவர் ஹரி ஆர்கே வந்து மிஸ்டேக்கா எடுத்திருக்காரு போல. ஸோ நல்ல பாயிண்ட் ஆட்டோமேட்டிக்கா எங்களுக்கு வந்துருச்சு. சென்னை 4 திருச்சி 2. எஸ், ஆமா. அவர் பாத்தீங்களா ஒன்லி பவர் சர்வ் மட்டும்தான். இங்க பாருங்க காலெல்லாம் எடுப்பாப்ல மதன். எங்க போட்டாலும் நாங்க எடுப்போம். அங்க பாருங்க டிராப் போடுறேன்னு நினைச்சு அவரோட கோட்டுக்குள்ளேயே டிராப் போட்டார் அவினாஷ். அது சின்ன மிஸ்டேக். அது கொஞ்சம் அவரு இல்ல ஃபர்ஸ்ட் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால அது போக சூடு பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா சூடு பிடிக்கும். ஆமா. இப்போ பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சென்னை 5 அண்ட் திருச்சி 2. ஆமா. இப்போ வந்து சர்வீஸ் வந்து மதன் போடுறதுனால சற்று வந்து அச்சு எனக்கு போடுறாரு. ஓகே. சென்னை டீமுக்கு. ஆனா நம்ம பாயிண்ட் அடிச்சுலாம் எடுக்க தேவையில்லை. திருச்சியே வந்து நம்மளுக்கு கொடுத்துட்றாங்க. நம்மளுக்குன்னா உங்களையும் நான் சென்னையில் சேர்த்துட்டேன். இப்போ போகிற நிலைமையில அப்படியே நீ சேர்த்துட்டீங்க. ஆமாம் பாருங்க 6-2 ஆயிடுச்சு. இப்போ அடுத்த சர்வ் மதன். மதனோட சர்வ்லாம் பயங்கரமா இருக்கு பார்த்தீங்களா? அங்கே பாருங்க மதன் எடுத்த ஷாட் பார்த்தீங்களா இல்லையா? சர்வும் போட்டு ஷாட்டும் அடிச்சு பாயிண்ட்டும் வச்சுட்டாரு. ஒரு 1 மேன் ஆர்மி விளையாடிட்டு இருக்காரு இல்ல. அங்க பாருங்க பயந்துட்டாப்ல ராணவ். பயந்துட்டாங்கன்னு சொல்லக்கூடாது, பால் பற்ற போகுதுன்ற ஒரு சின்ன கரெக்ட். இப்போ பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சென்னை 7 அண்ட் திருச்சி 2. திருச்சி நவரவே இல்லை, அதுலேயே நிற்கிறாங்க. பாப்போம். இல்லையா அங்கே நவுந்து தானே ஆடிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு திருச்சி வந்து ஒன்லி ட்ராப் கேம் தான் ஆடிட்டு இருக்காங்க. ஸோ ட்ராப் கேம் ஆடுறதுனால அவங்க வந்து சரி பாயிண்ட் எடுத்தால் போதும், ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை லீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாங்க. மீன்வைல் அஜயன் வந்து அடிக்க ட்ரை பண்ணாரு, ஆனால் நெட்லேயே அடிச்சிட்டாரு. இப்போ வந்துட்டாரு எங்கள் கேப்டன் ராணவோட சர்வ் நீங்கள் பார்க்குறீங்க. ஆமாங்க, மிஸ் பாஸ். அதான் வேற லெவல் போடுறாரு ராணவ் ஆக்சுவலாக வந்து சூப்பராக ஆடிட்டு இருந்தாரு. அவர் ஆக்சுவலாக அட்டாக்கரில் ஆடி இருந்தாரு. அவங்க டீமுக்கு வந்து சட்டர் இல்லைன்னு சொல்லி அவர் வந்து சட்டரா மாதிரி பிளாக்லாம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாரு பிராக்டிஸ் மேட்ச்ல. இப்போ அடுத்த சர்வ் நீங்க பாக்குறீங்க பாருங்க, அதே மாதிரி அவுட் அடிச்சிட்டாரு. ஒரு சின்ன நல்ல ஐப் கொடுத்தீங்க, பரவாயில்ல. பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். பாயிண்ட்ஸ் பாத்தீங்கன்னா அப்படி 8-4ல இருக்கும். பாதி வந்துரும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நாங்க. ஸோ இப்போ சென்னை கேப்டன் ஜூனியர் எம்ஜியோட சர்வ் பார்க்க போறோம். பார்த்தீங்களா அவர் ஹைட்டுக்கு எங்கேருந்து அடிச்சாலும் போயிடுதுங்க பால். ஏங்க அவர் உண்மையாக வாலிபால் பிளேயருங்க அவரு. ஓ, ரொம்ப நாள் ஆடாம இருந்தாரு. செலிபிரிட்டி வாலிபால் வந்தோடனே ப்ராக்டிஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க டீம். ஆனா நல்ல ஒரு ஷாட்டுங்க அஜய் அடிச்சது, நல்ல ஷாட்டு. ஆனா வந்து வெளில போயிடுச்சு. இல்ல திருச்சிக்கு தான் பாயிண்ட்ஸ். ஆனா அந்த ஷாட் பவர் ஷாட்டுங்க, அது சூப்பரா அடிச்சிருந்தாரு. பட் பாயிண்ட் படி 5 and 8 சென்னை. பாருங்க டிராப் தான், ஃபுல்லா டிராப் தான் போடுறாங்க. டிராப் கலெக்ட் பண்ணாலே நம்ம வந்து ஜெயிச்சிடலாம். ஆக்சுவலாக இது அவுட் பால், விட்டல் விட்டு தான் அவுட் பால். என்ன சும்மா நிக்கிறாங்க? அதானே. இல்ல அவங்களுக்கு பிளாங்க் ஆயிடுச்சு, எங்க யாருக்கு போடுறாங்கன்னு தெரியல. 2 பேருக்கும் சேர்த்து போட்டனால அவங்க வந்து பாயிண்ட்ஸ் சென்னைக்கு போயிடுச்சு. ஆமா, சென்னைக்கு வந்துருச்சு. ஓகே, சென்னை 9 and திருச்சி 5. எஸ். ஸோ இப்போ தீஷன் போடுறாரு. தீஷன் வந்து சென்னை டீமோட கீ பிளேயர், டிஃபென்ஸ் பிளேயர். ஓகே. ஓ, அஸ்வத் வந்து அவுட்டு ட்ராப்பையே அவுட்டு போட்டிருக்காரு பின்னாடி கோட்டில். ஓகே, அப்போ பாயிண்ட்ஸ் திருச்சியா? ஆமாம், திருச்சிக்கு பாயிண்ட்ஸ் 6-9. இன்னும் 3 பாயிண்ட் எடுத்தா சேம் ஆயிடுவாங்க திருச்சி. ஸோ இப்போ விட்டல் தான் போடுறாரு. ஓகே, ஓகேங்களா. விட்டல் தெரியும்ல, நிறைய பெண்களின் கனவு கண்ணன். அதான் சொன்னேன் நான், திருச்சியோட ஹேண்ட்ஸம் பிளேயர் அவர். ஆமாம், அவர் வந்து நிறைய சீரியலில் வந்து நடிச்சிருக்காரு. விஜய் டிவி சீரியல், ஜி எல்லாத்துலேயும் நடிச்சிருக்காரு. ஓ, நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு அவருக்கு. சீரியல் பார்க்குற பழக்கம் இல்லை, போக மேட்ச் பார்ப்போம். ஆமாம், அவருக்கே இல்லை ஆக்சுவலாக. அங்கே பாருங்க சுற்றி எடுத்தாலும்
பாயிண்ட் வந்து சென்னைக்கு தான் வருது. ஓ இப்போ சென்னை சென்னையோட பாயிண்ட் என்ன பிரவீன்? 11 அண்ட் திருச்சி 6. குட். பாயிண்டாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கண்டிப்பா தெரியுங்க, பார்த்துட்டே இருக்கேன்ல. அஜயன் பார்த்தீங்களா ஜம்பிங் சர்வ். ஆமா எங்க டீம்ல எல்லா சர்வும் போடுறாங்க. பாருங்க ஜூனியர் அடிச்சாரு ஜூனியர். இல்லைங்க, அவருக்கு பால் வந்து ஹைட் வரலங்க, அதனால அண்டர்ஆர்ம்ல சேவ் பண்ணிட்டாருங்க பாலை. அதுக்கு நீ இப்படிலாம் பேசக்கூடாதுல. ஆமா, அவர் அடிச்ச பால் மேல ஃபேன்லயே போட்டிருக்கும் போல, அவ்வளோ ஹைட்ல போயிடுச்சு. ஆமா, அங்க பாத்தீங்களா இல்லையா பாயிண்ட் சென்னைக்கு. சென்னை 12-6 ஆயிடுச்சா? ஆமா, இந்த லெவல்ல போயிட்டு இருக்கு. இப்போ திருப்பி அஜயன் தான் போட போறாரு நினைக்கிறேன். ஆமா, திருப்பி ஜம்பிங் சர்வ் தான் போடுவாரு. ஓ பாருங்க, வெளில போற பால்லாம் எடுக்கிறாரு விட்டல். விட்டல் ராக்கெட் நினைக்கிறேன், அது அங்க போய் எடுத்துட்டு வந்து. இல்ல, விட்டலும் வெளில போற பால் தான். ராக்கெட் வந்து அதை சேவ் பண்ண நினைச்சாரு, ஆனா வெளில தான் சேவ் பண்ணிருக்காரு. பாத்தீங்களா, இதே பால் தான் போன வாட்டியும் போட்டாரு, ஆனா இந்த வாட்டி பாயிண்ட் வந்து திருச்சி எங்க டீமுக்கு வந்துருச்சு. சோ 7-13. ஓகே. அரவிஷ் வந்து ஆக்சுவலா ஒரு நல்ல வாலிபால் பிளேயர் அவரு. ஓ, அவருக்கு எல்லா பாலும் போட்டாலும் அடிச்சுக்கிட்டே இருப்பாரு அவரு. அவ்வளவுதான். அஜயனுக்கு கை காட்டினா கையிலே அடிப்பாப்ல. அஜயன் தான் பறந்து பறந்து அடிச்சிட்டு இருக்காருன்னு நினைக்கிறாங்க. ஆமா, ஒருத்தர் தான். அவர் வந்து கொஞ்சம் சுறுசுறுப்பா ஆடுறாரு, கொஞ்சம் ஹெவியா அடிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பிளானிங்ஸ்லாம் பண்றாரு. ஜூனியர் எம்ஜிஆர் சொல்றாரு, நான் பாத்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஸோ அந்த 2 வெயிட்டான பிளேயர் இருக்காங்க, 2 பேரும் எகிரி அடிக்கக்கூடிய வல்லவர்கள். ஆமா, பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ வெக்கி எங்க இன்னொரு கீ டிஃபென்சர் பிளேயர். ஸோ அவர் தான் சர்வீஸ் போடுறாரு. ஸோ சென்னையில் நிறைய குட் பிளேயர்ஸ் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்லைங்க, குட் பிளேயர்ஸ் இல்லைங்க, ப்ராக்டிஸ் யார் ப்ராக்டிஸ் பண்ணாலும். அங்கே பாருங்க, டைவ் பாருங்க, நல்ல ட்ரை. அது அவினாஷ் நல்ல ட்ரை பண்ணாரு, சூப்பராக ட்ரை பண்ணாரு. ஸோ பட் இருந்தாலும் பாயிண்ட்ஸ் சென்னைக்கு தான் போயிருக்கு. சென்னை 14 அண்ட் திருச்சி 8. ஆமாம், எனக்கு தெரிஞ்சு அவங்க 8லயே முடிச்சிருவாங்க நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு சென்னை. சரி, அதெல்லாம் நீங்கள் அவசரப்பட்டு சொல்லக்கூடாது. பாருங்க, இப்போ எங்கள் ஹரியார்க்கோட சர்வ் பாருங்க. வாவ் வாவ், வாட் ஏ வாவ். தவறுகள் நடக்க தான் செய்யும். இல்லை, வாலிபாலில் நிச்சயமாக சர்வ்லாம் பிரச்சனை ஆகும், ஆனால் சர்வ் உள்ளே போட்டால் மட்டும்தான் உங்களால் மேட்ச் ஜெயிக்க முடியும். கண்டிப்பாக. ஸோ அஸ்வத் வந்து ரன்னிங் சர்வ் அடிச்சாரு, அதையும் எடுத்துட்டோம். அண்ட் இப்போ பேஸ்கெட் பால் ஆடிட்டு இருக்காங்க. அவள் தான். ஓ, எடுத்துட்டாங்க. ஆனாலும் டபுள் டச். ஓகே, டபுள் டச் ஆனனால பாயிண்ட்ஸ் வந்து சென்னைக்கு. ஸோ 16-8, பாதிக்கு பாதி. மீதி யாருக்கு? மீதி திருச்சிக்கு தான். அது பாருங்க, 1 2 3 4. ஸோ இப்போ யார் சர்வீஸ் போட போறா? அச்சு தான் திருப்பியும். ஸோ ஓகே, நல்லா ஹெவியா போடணும்னு நினைச்சாப்ல, ஆனா நெட்ல விழுந்துருச்சு. நடுவில் போஸ்டே ஆடுற அளவுக்கு அடிச்சிருக்காரு. இல்லைங்க, போஸ்ட் ஆடாது, நெட்டு தான் ஆடும். நெட்டு தான் ஆடும். ஆமா, வண்டர்ஃபுல். ஸோ இப்போ அவினாஷோட சர்வ் பார்க்குறோம். அவினாஷ் நல்லா சர்வ் போடுவார். அவரும் கொஞ்சம் நல்ல வாலிபால் பிளேயர் தான். அவரை பற்றி தெரியுமா உங்களுக்கு? அவர் நிறைய டான்ஸ் ஷோஸ்லாம், ரியாலிட்டி ஷோஸ்லாம் ஆடி இருக்காரு. ஓகே, வாலிபால் டான்ஸ் ஷோஸ்னு சொல்றேன், திருப்பி வாலிபாலான்னு கேக்குறீங்க. சாரி, கவனிக்கல நீங்க சொன்னது. ஓகே, சோ டான்ஸ் ஷோஸ் பாயிண்ட்ஸ்க்கு வருவோம். சென்னை 17 அண்ட் திருச்சி 9. ஆமா, இப்போ ரீசெண்டா போன சீசன் ஜோடி டான்ஸ்ல வந்து விஜய் அவர் ஒரு நல்ல டான்சர். ஆமா, நல்ல டான்சர் அவர். ஓகே, சோ இப்போ மதன் தான் போடுறாரு. ஓகே, இப்போ எனக்கு தெரிஞ்சு ஜூனியர் எம்ஜிஆருக்கு வரும்னு நினைக்கிறேன் பால். அதுவும் டிராப் போட்டாரு, வெளில போட்டனால. நைஸ் டிராப் பை ராணவ். பண்ண சூப்பரான டிராப். நல்ல ஒரு அமுக்ஸ். நல்ல ஒரு அமுக்ஸ். அங்க பாருங்க, அமுக்ஸ். சோ அத சென்னையால தாக்கு பிடிக்க முடியாம ஒரு பாயிண்ட் அவங்க இழக்குறாங்க. இழந்து பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சென்னை 17 அண்ட் திருச்சி 10ல இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட வந்துட்டே இருக்கு. அது நீங்க என்ன அழுத்தி சொன்னாலும் சென்னை 17 தாங்க.
இருங்க இன்னும் நிறைய இருக்கு. ஒரு 2 செட் இருக்கு. பார்ப்போம். ஆரம்பிச்சுதான் பாருங்க இங்க டிஃபென்ஸ் பிளேயர்ஸ் பாருங்க. அங்க பாருங்க அந்த அடியை பாத்தீங்களா இல்லையா? வண்டர்ஃபுல்லான ஷாட். அச்சு நல்லா அடிச்சாரு. பவர்ஃபுல்லான ஒரு அடி அடிச்சாரு. அச்சு நல்லா அடிச்சாரு. பேக் டு த ஃபார்ம் நினைக்கிறேன் அச்சு. அங்க பாருங்களேன். இந்த மாதிரி அடிக்கணும்னா செட்டர் வந்து பக்காவா இருக்கணும். கரெக்ட். செட்டர் கரெக்டா போட்டா மட்டும்தான் அட்டாக்கரால அடிக்க முடியும். கரெக்ட். ஆமா. அவங்க எடுத்து கொடுத்தா தான் கரெக்டாக. ஆமா. ஸோ பாயிண்ட்ஸ் பார்க்குறோம். 18 போயிட்டாங்க சென்னை. ஸோ இப்போ வரைக்கும் என்ன பிரவீன், ஜூனியர் எம்ஜிஆர் தான் இப்போ சர்வ் போடுறாரு. ஓகே. இந்த ப்ரோ செலிபிரிட்டி வாலிபால் லீக் சீசன் 1 எப்படி பார்க்குறீங்க? எப்படி நல்லா இருக்கா? எப்படி போகுது மேட்ச்? அதான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அருமையாக போயிட்டுருக்கு 2 பக்கமும். ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஸ்டார்ட் அப் செலிபிரிட்டிஸ் வச்சு நம்ம பண்ணுறோம். ஸோ நல்ல ஒரு எக்ஸ்போஷர், அவங்களுக்கு எக்ஸ்போஷரு. ஸோ எல்லாரும் என்ஜாய் பண்ணுறாங்க. ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர் மாதிரி ஆல் ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து ஜாலியாக பேசி பாருங்க. பின்னாடி மாக்காப்பா, பூவையார் எல்லாருமே இருக்காங்க. ஸோ அவங்களும் வந்து ஒரு டீம் நினைக்கிறேன், கோயம்புத்தூர் டீம் நினைக்கிறேன். அவங்க எல்லாம் அடுத்த மேட்ச் அவங்களுக்கு தான். ஸோ இப்போ என்ன அகலப்பந்து கிரிக்கெட்ல சொல்ற மாதிரி அகலப்பந்து, இது உயரப்பந்து மாதிரி மேல. ஐயோ அந்த அடியை பாத்தீங்களா இல்லையா? அஸ்வத்துக்கா இல்ல அஸ்வத்துக்கு அட்டாக்கர்ல ஒண்ணு அடிச்சாரு. அங்க பாருங்க, அஸ்வத்துக்கு ஒண்ணு அடிச்சாரு ஜூனியர் எம்ஜிஆர். அதுக்கப்புறம் அஜயன் வந்து ராணவ் பிளாக் பிடிக்கும் போது கையில அடிச்சு வெளில போயிடுச்சு. ஸோ பாயிண்ட் ஆப்வியஸ்லி சென்னைக்கு தான். 20 போயிட்டாங்க. ஐயோ 20-10 இருக்காங்க. பாதி இருக்கலாம். அதுக்கு இவ்வளோ பாதி இருக்கக்கூடாது. ஆமா. கேப்டன் களமிறங்குறார். ஓகே, நல்ல சர்வ் பை ஜூனியர் எம்ஜிஆர். வண்டர்ஃபுல்லான சர்வ் தான். பாயிண்ட்ஸ் கோஸ் டு சென்னை. 21 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டாங்க. இன்னும் 4 பாயிண்ட் தான் ஃபர்ஸ்ட் செட் வின் பண்ணுறதுக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து 3 செட்டு. ஃபர்ஸ்ட் 2 செட் வின் பண்ணிட்டா முடிஞ்சிடும். ஸோ இப்போ டைம் அவுட் வாங்கியிருக்காங்க திருச்சி தண்டர்ஸ். ஏன்னா அவங்க கோச் வந்து கூப்பிட்டு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணலாம், எப்படி ஸ்ட்ராட்டஜி மாற்றலாம் அப்படின்னு. 20 வந்ததுனால இந்த செட் எப்படி இருந்தாலும் கஷ்டம். ஸோ ஒரு செட்டுக்கு 25 பாயிண்ட்ஸ் இல்லை, 25 பாயிண்ட்ஸ். ஆமாம். ஸோ 2 செட் ஸ்ட்ரைட்டாக வின் பண்ணிட்டா மேட்ச் முடிஞ்சிச்சு. ஒரு செட் அவங்க, ஒரு செட் இவங்க வின் பண்ணாங்கன்னா தேர்ட் செட் போகும். ஸோ எனக்கு தெரிஞ்சு சென்னை வந்து தேர்ட் செட்லாம் போகாதுன்னு நினைக்கிறேன். 2 செட்லேயே முடிச்சிருவாங்க. அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க? இல்லை ஆமா. ஓகே. ஜூனியர் கொஞ்சம் சாக்ஸ் மட்டும் கொஞ்சம் மேட்சிங்காக போட்டுருக்கலாம். அவருக்கு சாக்ஸ் ஸ்பான்சர் கிடைக்கல போல. கரெக்ட். அங்க பாருங்க, நல்ல ஒரு ஷாட்டுங்க. அஜயன் கொஞ்சம் வெறித்தனமாயிட்டாரு பிரேக்குக்கு அப்புறம். கொஞ்சம் எலக்ட்ரால்லாம் குடிச்சு கொஞ்சம் ஹை பாயிண்டாப்ல. ஆமா, நல்ல ஒரு ஜம்ப், நல்ல ஒரு ஷாட் அது. ஸோ 22 தான் நீங்கள் பிரேக் விட்டாலும் பாயிண்ட்ஸ் சென்னை பக்கம் தான் ஏறிட்டு இருக்கு. 22-10. நைஸ் சர்வ் பை ஜூனியர் எம்ஜிஆர். என்ன ஒரு அடி பாருங்களேன். அங்க பாருங்க, இங்க இருந்து மதன் அங்க தள்ளி விட்டாரு. ராணவ் அக்செப்ட் பண்ணல. பவர்ஃபுல் ஷாட் பாருங்க. எல்லாமே பாருங்க, அஸ்வத் அவினாஷ் கிட்ட தான் அடிக்கிறார். அட்டாக்கர் லைன்ல தான் அடிக்கிறார். எல்லாமே எதுவுமே 6லயோ 5லயோ அடிக்கல. எல்லாமே அட்டாக்கர் லைன்ல தான் அடிக்கிறாரு. கொஞ்சம் பெருமையா போறாரு பாருங்க. அதுக்கு நினைக்கிறேன். அதான் நீங்க சொன்ன கரெக்டான வாலிபால் பிளேயர் போல. அவர் கரெக்டா எங்க அடிச்சா பாயிண்ட் வரும், எங்க அடிச்சா எடுக்க மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. ஸோ கண்டினியூஸா 3 சர்வ் போட்டுட்டு இருக்காரு. ஸோ இப்போ 4வது சர்வும் கரெக்டா போட்டாருன்னா அடுத்து ஒரு பாயிண்ட் முடிஞ்சிடும். ஓகே, 4வது சர்வும் கரெக்டா போட்டாரு. ஆனா இவங்க அடிச்சு எடுக்கிறாங்க. ஓகே. அஸ்வத் ஆக்சுவலா பின்னாடி தள்ளி விட்டுருக்கலாம். ஆனா அவர் டிராப் போடுறேன்னு நினைச்சிட்டு அவருக்கு கிட்டே டிராப் போட்டு அவரும் நெட்டை ஒட்டி நின்றதால பால் 3 பாயிண்ட் வந்து திருச்சிக்கு. ரொம்ப நேரம் கழிச்சு 11 வந்துட்டாங்க. 11 வந்துருச்சு. நைஸ் ஷாட். ஆனா வெளில போயிடுச்சு. அதுக்கு எதுவுமே பண்ண முடியாது. இப்போ பாயிண்ட்ஸ் திருச்சி. நீங்க என்னதான் அதிக பாயிண்ட் இருந்தாலும் நாங்கள் திருச்சிக்கு தான் ஃபோக்கஸ் பண்றோம். ஓகே, கம்பேக் வரும், வந்துட்டே இருக்கிறோம். திருப்பி தாங்க 12. ஸோ தீஷன் பாருங்க ரெடியா இருக்காரு அவர் பால் எடுக்கிறதுக்கு. அவினாஷோட சர்வ் நம்ம பார்க்க போறோம். ஓகே.
நைஸ் பிளாக் பை ராணவ். இதுதான் சொன்னேன், கம்பேக் வந்துட்டே இருக்காங்க. ஸோ 23ல உங்களை ஸ்டாப் பண்ணிட்டு அவங்க பாருங்க அடுத்தடுத்து ஃபாஸ்ட்டாக வந்துட்டு இருக்காங்க. இல்ல நல்ல ஒரு டீம் ஸ்பிரிட் தான் ஆக்சுவலா. ஸோ அதனால நல்லா ஆடிட்டு இருக்காங்க. இப்போ திருப்பியும் கம்பேக் வந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த வந்துட்டு இருக்கும்போது இப்போ அவினாஷ் போட்டுட்டு இருக்காரு. ஸோ போட்டுட்டு இருக்கும்போது திருப்பியும் பிளாக் பிடிச்சிட்டாங்க. ஓ மை காட், பாயிண்ட் எனக்கு தெரிஞ்சு வந்துகிட்டே இருப்பார் போல இருக்கே. கண்டிப்பா அதான் சொன்னேன், கம்பேக். அதுதான் என்ன கம்பேக் வந்தாலும் பாருங்க. 23 சென்னை 23 நீங்க எப்போ ஸ்டாப் பண்ணீங்க தெரியும்ல. 14 வந்துட்டாங்க. பார்ப்போம். பாருங்க, எனக்கு தெரிஞ்சு கண்டினியூஸா 4 சர்வ் போட்டுட்டு இருக்காரு அவினாஷ். ஆமாம், அவள்தான் பாருங்க, பாயிண்ட் அவங்களே கொடுத்துட்டாங்க. அவள்தான், இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் தான். மேட்ச் ஃபர்ஸ்ட் செட் வந்து சென்னை வின் பண்றோம். சென்னை அவங்க வின்னிங் பாயிண்ட்டுக்கு வந்துட்டாங்க. 24 and 14. ஸோ அந்த வின்னிங் பாயிண்ட் வந்து தீஷன் தான் எடுப்பேன்னு சொல்லி தீஷன் சர்வ் போடுறதுக்கு போறாரு. ஓகே, அவர் ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர். நம்ம சென்னை டீம், நம்ம ப்ரோ செலிபிரிட்டி வாலிபால் லீக் தீம்லாம் அவர் தான் போட்டார். ஓகே, வண்டர்ஃபுல். அப்போ அவரே மியூசிக் போட்டு அதுக்கே விளையாடுறாரு நினைக்கிறேன். இல்லை சென்னை கேப்டன் ரொம்ப உற்சாகமா இருக்காரு. இல்லைங்க, அவங்க ஜாலியாக ஆடிட்டு இருக்காங்க. 2 பேருக்கும் எனிமீஸ் ரைவல்ரிலாம் கிடையாது. சும்மா அப்படியே ஜாலியாக ஆடுறாங்க. ஜாலியாக யார் இது பண்ணுறாங்க பாருங்க. அதுக்குள்ளே வந்து டைம் அவுட் கேட்டாங்க. ஓகே, யாரு? சென்னை இல்லை, திருச்சி. ஏன்னா திருச்சி தானே லோ பாயிண்ட்ல இருக்காங்க. ஸோ அவங்க டைம் அவுட் கேட்டு திருப்பி வந்துட்டாங்க. ஸோ இப்போ அவினாஷ் தான் சர்வ் போடுறாரு. ஓகே ஓகே, அவினாஷ் டிராப் போட்டாரு. ஆனா நல்ல ஒர்க் அவுட் ஓகே. ஆயிடுச்சு. இப்போ பாயிண்ட்ஸ் திருச்சிக்கு போயிடுச்சு. ஆமா, 15-24. ஓகே, 5 சர்வா போட்டுட்டு இருக்காருங்க. அதேதான். பட் என்ன இருந்தாலும் வந்து சென்னை கொஞ்சம் சந்தோஷத்துல தான் இருப்பீங்க. ஒரு பாயிண்ட் தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸு. இப்போ வந்து சென்னை வந்து டைம் அவுட் எடுத்திருக்காங்க. ஏன்னா ஒரு பாயிண்ட் எடுத்திருக்காங்கல்ல. ஸோ அவங்களுக்கு அந்த டைம் அவுட் கொடுத்தா ஒரு பாயிண்ட் எடுப்பாங்க அப்படின்னு. ஸோ டீசன். பாருங்க, அசால்ட்டாக ஆடுறாரு. ராணுவ நல்லா பிளாக் இல்லைங்க, நல்ல டிஃபென்ஸும் 2 பேருமே பண்றாங்க. ஆனா லாஸ்ட்ல ஓகே அவருக்கு மேலே போனனால ஃபர்ஸ்ட் செட் வந்து சென்னை வந்து வின் பண்ணிடுச்சு. ஸோ இதனால யாரும் நீங்கள் மனம் தளரணும்னா திருச்சி அடுத்த செட்டில் வந்துருவாங்க. ஓகே, ஸோ இந்த செட்டோட வின்னர் சென்னை. ஆமாம், சென்னை ஸ்பைக்கர்ஸ். ஸோ இப்போ அடுத்த செட்டு. ஸோ சைடு வந்து 2 பேரும் மாற்றி ஆடணும். சைட் சேஞ்ச். ஓகே, ஸோ எனர்ஜெட்டிக்காக போகிறாங்க. ஸோ இப்போ இந்த சைடு வந்து திருச்சி, அந்த சைடு வந்து ஆமாம் கோர்ட்டுக்கு இந்த பக்கம் திருச்சி, கோர்ட்டுக்கு அந்த பக்கம் சென்னை. அந்த சைடு கொஞ்சம் சில் நினைக்கிறேன். இந்த சைடுல இருந்து பார்ப்போம் எப்படி விளையாடுறாங்க. இல்லைங்க, நம்ம 2 பேரும் ஒரே சைடில் தான் உட்காந்துருக்கோம். அது ஓகே, அவங்க தான் அவங்க சைடு மாறுறாங்களா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கோஸ் டு சென்னை. எந்த சைடு வந்தாலும் ஜூனியர் எம்ஜிஆருக்கு வந்து பால் போட்டாலே சைடு மேட்ரு இல்லை. ஸோ செகண்ட் செட்டோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எடுக்கிறாங்க சென்னை. ஆமாம். ஸோ த ஸ்கோர் இஸ் சென்னை 1, திருச்சி 0. ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம். 0ன்னு சொல்லாதீங்க. ஓகே, திருச்சி லவ் 1 லவ். எடுத்துட்டாருங்க. நான் நினைச்சேன் எடுத்துட்டாரு. ஆனா பாயிண்ட் அவங்களுக்கு தான், சென்னைக்கு தான் போச்சு. அவ்வளவுதான், எடுத்து என்ன ப்ரோஜனம் பாஸ் ஆயிடுச்சு. நல்ல ஒரு அட்டெம்ப்ட் அது அரவேஷ். ஏன்னா அவர் வாலிபால் பிளேயர் அவரு. ஸோ அதனால அவர் தைரியமா எடுத்துடுறாரு. வெக்கி நல்ல சர்வ் போட்டிருக்காரு. ஓகே, ஸோ திருப்பியும் அடுத்து தொடர்ந்து 3 பால் தெறிக்க விட்டுருக்காப்ல. ஸோ அந்த சென்னையோட கேப்டன் தான் இங்கே வந்து பவர்ஃபுல்லாக விளையாட்டு இருக்காரு. ஆமாம். ஸோ அடிச்சால் அடி, இடிச்சால் இடி, அப்படின்னு மிதி மிதி அப்படின்னு சொல்லி. ஸோ
ஸோ அதனால அவருக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்தா நம்ம கொஞ்சம் பாயிண்ட்ஸ் ஏறலாம்னு நினைக்கிறேன். ரெஸ்ட்னா வெளில வேணா போக சொல்லிட்டு அவரை கேப்டனுக்கு அதான் கேட்கணும் போல. ஸோ ராணுவ நல்லா பிளாக் பண்ணுறாரு, சும்மா சொல்லக்கூடாது, பக்காவாக பிளாக் பண்ணுறாரு. பட் இருந்தாலும் அது பத்தலை. ஸோ விக்கியோட சர்வ் ஆக்சுவலாக வந்து பிரேக் டைமில் வந்து கோச் சொல்லியிருப்பாரு ஃபஸ்ட்டே எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ முடிச்சிருக்கேன் அப்படின்னு. ஸோ அதனால் அது கேட்டு ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓ ஆமாம். ஸோ பாயிண்ட் பாருங்க, இன்னுமே வந்து 4 லவ் தான். தேர்ட் செட்லாம் போகாதீங்க, செகண்ட்லேயே முடிச்சிருங்க. ஆமாம், செகண்ட்லேயே முடிச்சிருங்க. ஏன்னா அடுத்த மேட்ச்சுக்கு திருப்பியும் அடுத்த மேட்ச் நீங்கள் ஆடணும் அப்படின்னு சொல்லி ரெஸ்ட் வேணும்னு சொல்லி சீக்கிரமாக முடிக்க சொல்லியிருக்காங்க. ஆனால் பார்ப்போம். நல்ல ஷாட் ஆக்சுவலாக ஜூனியர் எம்ஜிஆர் எடுத்திருக்கலாம். கொஞ்சம் குனிஞ்சிருந்தா, கொஞ்சம் முன்னாடி போயிருந்தா எடுத்திருக்கலாம். ஆனால் எடுக்கக்கூடாத மாதிரி எங்கள் அவினாஷ் வந்து அடித்ததுனால பாயிண்ட்ஸ் வந்து திருச்சிக்கு போகுது. ஒரு பாயிண்ட் இப்போ லவ்ல இருந்து 1 மாறி இருக்கு. ஸோ 1-4 திருச்சி இஸ் 1 அண்ட் சென்னை இஸ் 4. ஸோ இப்போ தான் அவங்க முகத்தில் கொஞ்சம் சிரிப்பு தான் வருது ஒரு பாயிண்ட் எடுத்ததுக்கப்புறம். அவினாஷோட சர்வ் பார்க்குறோம். அங்கே பார்த்தீங்களா இல்லையா, அமுக்ஸ் பண்ணிட்டாங்க. யாரு? சென்னை. போன வாட்டி ராணுவ அமுக்ஸ் பண்ணாரு, இந்த வாட்டி வந்து மதன் அமுக்ஸ் பண்ணியிருக்காரு. செகண்ட் செட்டில் 5. ஆமாம், அது ஆக்சுவலாக வந்து உங்களால் செட்டிங் போட முடியாதுங்க. அது கரெக்டாக நெட்டுக்கு மேலே இருந்துச்சு. ஸோ கஷ்டம், நெட் டச் ஆவீங்க. ஸோ இப்போ அச்சு போடுறாரு. அச்சுவோட சர்வ் தான் பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லான சர்வ் அது. அடடே, திருப்பியும் மாஸ்டர் பிளாஸ்ட் தான். மாஸ்டர் பிளாக் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் தான் இந்த பாருங்க ஜூனியர் எம்ஜிஆர்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவரோட பவர்ஃபுல் அந்த ஸ்ட்ரைக்கு தான் வந்து அங்கே பாருங்க, அந்த ஃபீல் பாருங்க. ராவணமண்டா அந்த இடத்துல பாட்டு போட்டோன்னா யூடியூப்ல பிடிச்சிடுவாங்க. அதனால அது போடக்கூடாது. வேண்டாம், ஸ்டாப் பண்ணிடுவோம். பாடினாலே பிடிக்கிறாங்களாமே. ஓகே, இல்லை ஒரு லைன் பாடினா என்னங்க, ஒரு லைன். ஐபிஎல்லாம் 2-3 லைன் பாடுறாங்க, அதுக்காக பிடிக்கிறாங்களா? அங்கே பாருங்க, நல்ல ஒரு அவினாஷ் காலெல்லாம் ட்ரை பண்ணாரு. ஆமா, ஆக்சுவலாக ஒரு ஃபுட்பால் பிளேயர்னு நினைக்கிறேன். இல்லை, அவர் இப்போதான் நீங்கள் சொன்னீங்க நல்லா டான்ஸர் அவர். ஆமாங்க, டான்ஸர்னா ஜிம்னாஸ்டிக்ல பண்ணுவாங்க. ஓகே, அதனால சென்னை வந்து 7 பாயிண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அச்சோட சர்வே அடிக்க முடியாத அளவுக்கு போடுறாரு. அவ்வளோதான், வெளியில் அவர் ஆக்சுவலாக ஹைட்டாக கொடுத்து அவங்கள கன்ஃபியூஸ் பண்ணலாம்னு நினச்சாரு. ஸோ அது வந்து திருச்சிக்கு வந்து ப்ளஸ் ஆயிடுச்சு, 2 பாயிண்ட் எடுத்துட்டாங்க. ஆமாம். ஸோ 2-7 இருக்காங்க இப்போ. ஸோ இப்போது இந்த பெண்களின் கனவு கண்ணன் விட்டல் போடுறாரு. ஸோ அவரை பார்க்கறதுக்காகவே நிறைய பெண்கள் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஓகே. நிறைய பேர் அவரே கூட்டு வந்திருக்காரு ஆக்சுவலாக. ஓ, அந்த லெவலில் அவரை எதுக்கு தேவையில்லாமல். இப்போ பார்த்தீங்களா, நல்ல ஒரு ஐடியா ஸ்ட்ராட்டஜி. இவர் அஜயன் வந்து ஏன்னா அடிக்கிற மாதிரி போயிட்டு ட்ராப் போட்டு விட்டாரு, அமிக்கு விட்டு வந்துட்டாரு. அவங்க அடிப்பாங்கன்னு சொல்லி எல்லாம் நின்றுருக்காங்க, ஆனால் அவர் ட்ராப் போட்டாரு. குட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ மதன் நல்ல பவர் ஹிட்டர். ஓ, பவரா வெளில ஹிட் சொன்னீங்க, வெளியே அடிச்சிட்டாரு. அதான் பவரா வெளில ஹிட் பண்ணிட்டாரு. அதான் பவர் ஹிட்டர். பவர் ஹிட்டர். ஓகே, அதனால பாயிண்ட்ஸ் கோட்ஸ் டு திருச்சி. 3 பாயிண்ட்ஸ் போயிட்டாங்க. ஆமா, இவங்க 8ல இருக்கு. ஸோ கேப்டன் தான் சர்வ் போடுறாரு. அச்சுக்கு போட்டிருக்காங்க. கன்ஃபியூஸ் ஆகுறாங்க திருச்சி, யாரு செகண்ட் பாஸ் எடுக்கிறதுங்க. அவ்வளோதான், பின்னாடி போயிடுச்சு. அதையும் எடுத்துட்டாங்க. சூப்பர், வெளியே பால் ரோல் ஆயிடுச்சு. எடுத்தாங்க, வெளியே போய் எடுத்து ஒரு பாயிண்ட். ஆமா, மதனுக்கு பால் ரோல் ஆயிடுச்சு. அது ரோல் ஆகலைன்னா திருப்பி ஜூனியர் எம்ஜிஆருக்கு தள்ளி விட்டுருப்பாரு, பிரிச்சிருப்பாரு. ஆமா, இப்போ ராணுவ் அவருடைய கேப்டன் சர்வ் பண்ண போறாரு. ஹிட்லர் வந்திருக்காரு உள்ள. ஸோ ஹிட்லர் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ், நிறைய படத்தில் வந்து வில்லன் கேரக்டர்ஸ்லாம் பண்ணியிருக்காரு. சூப்பர். அண்ட் அவருக்கு ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் அவர். ஓகே, அவர் டிஃபென்ஸ் ஆடுறாரு அவர் சென்னை டீமில். ஸோ பார்த்தாலே தெரிஞ்சு ரொம்ப பவர்ஃபுல்லாக அடிப்பார் போல. நல்ல ஒரு ஹிட்டுங்க. ஆனால் நல்ல ஒரு பிளாக் பண்ணாரு மதன் நல்ல பிளாக் வச்சாரு. ஆனால் பிளாக் வந்து வெளில போயிடுச்சு. ஆனால் நல்ல பிளாக், அது நல்ல பவராக அடிக்கும் போது அது பிளாக் வச்சாலுமே கையில் அடித்து பிரிஞ்சிடும் பால். ஸோ இப்போ பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா திருச்சி 5, சென்னை 8ல் இருக்காங்க. ஆமாம்.
திருச்சிக்கு தான் அடுத்த பாயிண்ட். ஆமா ஏன்னா இந்த செட்ல போயிடுச்சுன்னா திருச்சி- அவ்வளோதான் இல்லைங்களா, ஆமா இந்த செட்ல போயிடுச்சுன்னா டைரக்டா சென்னை வந்து குவாலிஃபை ஆயிடும். குவாலிஃபைன் இல்ல, ஓகே ஒரு மேட்ச் வின் பண்றாங்க டைரக்டா. ஓகே. அவங்க பாயிண்ட்ஸ் டேபிள்ல வந்து 3 பாயிண்ட்ஸ் வந்துரும் அவங்களுக்கு டைரக்டா 2 மேட்ச் ஜெயிச்சாங்க. எப்படி பாத்தீங்களா இல்லையா? அந்த ஒரு மனுஷன் கிரேட் ஜூனியர் எம்ஜிஆர் தான் இருக்கிறாரு. ஆமா. So, அவர் அடிக்கிற அந்த பவர்ஃபுல் ஸ்ட்ரைக் தான் யாராலும் தடுக்க முடியல. அது ஆக்சுவலா வெளில போக வேண்டியதுங்க. அவரு அது கையில தேவையில்லாம ராக்கெட் எடுத்துட்டாப்ல. ஸோ இவட்டு இருந்தாலும் நல்ல ஒரு ஸ்ட்ரைக் தான் அது. ஸோ பாயிண்ட்ஸ் வந்து சென்னை 9-6 இருக்காங்க இப்போ. மீன்வைல் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய எல்இடிஸ்லாம் அப்படியே ரோல் ஆகிட்டே இருக்குல்ல, ஆமாம். அதெல்லாம் வந்து நம்ம ஜேஎஃப்எக்ஸ் ப்ரொடக்ஷன் தான் பண்ணாங்க. ஸோ ஜேஎஃப்எக்ஸ் கணேஷ்னு, ஸோ அவர் தான் வந்து நிறைய இடத்துல நிறைய பெரிய ஈவெண்ட்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஜேஎஃப்எக்ஸ் ப்ரொடக்ஷன் தான் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ மீன்வைல் ஏதோ அகலப்பந்து போய் சுருண்டு ஆடி இருக்காங்க. கோர்ட்டை விட்டு கிரவுண்டை விட்டு அங்கே வெளியே போயிடுச்சு. ஆமா. சைடில் பால் தேட போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், இந்த ஆர்ஜே பாலாஜி சொல்கிற மாதிரி சஞ்சு அந்த மாதிரி விக்கி அப்படி தான் சொல்லி ஆகணும் நம்ம. அது சஞ்சு அடிக்கும்போது 6 அடிக்கும்போது சொல்லுவார். ஆமாம். ஆனால் இவர் So, கீழே அப்பப்போ ரோல் ஆகும்போது சொல்கிறாரு. ஒரு மந்திரம் போட்டு ஆமாம், பாயிண்ட்ஸ் எடுப்பார். ஓடி பாபா மந்திரம், ஓடி பாபா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அங்கே பார்த்தீங்களா பெரிய அமுக்ஸ், பெரிய அம்சம் போட்டு ஒரு பாயிண்ட். ஸோ சென்னை 10, திருச்சி 7ல் இருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், கடவுள் இருக்கான் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற ஜோனி எம்ஜிஆர். இப்போ ஹிட்லரோட சர்வ் பார்க்குறோம். ஆமாம், நல்ல ஒரு ட்ராப் சர்வ் போட நினச்சாரு. ஸோ ஸோ அதனால் அவங்க நினச்சிட்டாங்க சரி ஓகே ஹிட்லருக்கு அடித்தா இனிமேல் பாயிண்ட்ஸ் எடுத்துடலாம்னு சொல்லி எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க. அவினாஷ், ராணவ் எல்லாமே. ஆமாம், இது இப்போ திருச்சிக்கு ஒரு பாயிண்ட் போயிருக்கு. வெரி குட் அமுக்ஸ் பை மதன். ஸோ மதன் வந்து அவருக்கு அடிக்க சான்ஸ் கிடைக்க மாட்டேங்குது, அவர் சட்டர் ஆக்கிட்டோம். ஸோ அதனால் அவர் அடிக்க முடியலனால எல்லாத்தையும் அமுக்ஸ் ஆக்கிறாரு, ட்ராப் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஆமாம். ஸோ இப்போ பாயிண்ட்ஸ் சென்னை 11, திருச்சி 8ல் இருக்காங்க. ஸோ பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தான் போயிட்டுருக்கு. இல்லை கொஞ்சம் நல்லா இன்னும் டிஃபென்ஸ்லாம் எடுத்துட்டா சென்னை திருச்சி எடுத்துடலாம். ஆனால் இது வந்து ஆக்சுவலாக வந்து நெட்டுக்குள்ளே விழுந்திருக்க வேண்டியது, கொஞ்சம் பவராக அடிச்சனால நெட்டில் பட்டு திருச்சி சைடில் விழுந்து சென்னைக்கு பாயிண்ட் வந்துருச்சு. திருச்சி சைடில் விழுந்து சென்னைக்கு பாயிண்ட் வந்துருச்சு. ஆமாம், ஓகே, பரவாயில்ல. ஸோ அடுத்த சர்வ் அஜயன் தான். ஓகே, வெரி குட், வெரி குட், சூப்பராக போனார் ராணவ். ஆமாம், இல்லைங்க அமுக்குறாங்களோ அடிக்கிறாங்களோ பாயிண்ட் இருக்கா, பாயிண்ட் வருதா, அவ்வளோதான். நல்ல ஒரு அடி, கையில் இடி, வெளியில பிடி விட்டா வாயில வெடிலாம் சொல்லுவீங்க போல. சரி, இப்போ வந்து சென்னை 13 அண்ட் திருச்சி 9. ஓகே, ஸோ 4 பாயிண்ட்ஸ் தான் டிஃப்ரென்ஸ். நீங்கள் சென்னை டீமில் ஒரு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்களா? அவங்க ஜெர்சிஸ் பார்த்தீங்களா? அவங்க ஜெர்சியில் பாருங்கள் ஃபுல்லாக வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் ஓட ஜெர்சி பேட்டர்னாகவே இருக்குது, அந்த மிலிட்ரி. ஓகே, அண்ட் திருச்சிக்கும் வந்து ஃபுல்லாக வயலட் கலரில் வந்து அடிச்சிருக்காங்க. ஸோ அது ராணுவோட சென்னையில் வந்து நினைக்கிறேன் ஒரு கேப்டன் சிஎஸ்கே ஃபேனாக இருப்பார் போல. சிஎஸ்கே ஃபேன் அண்ட் சிசிஎல் ஃபேன்னால சிசிஎல் போத்தும் மிங்கிள் பண்ணி வேல்ஸ் சென்னை கிங்ஸ் அண்ட் சென்னை சூப்பர் கிங்ஸோட கொலாபரேஷனில் ஓகே அந்த ஜெர்சியை கலர் பண்ணியிருக்கோம் நாங்கள். சிசிஎல் அடுத்து எப்போ வருது? சிசிஎல் அடுத்த டிசம்பர் வருது. டிசம்பர், ஓகே. ஆமாம், ஸோ அதுலேயும் கலக்குவார் நினைக்கிறேன் அவரு. ஆமாம், அதில் கலக்குறாரோ இல்லையோ வாலிபாலில் கலக்குவார். அங்கே வாலிபாலில் கலக்கிட்டு தான் இருக்காரு பாருங்க. பார்த்தீங்களா இல்லையா? அவரோட ஸ்மாஷ் ஒருத்தராலையும் எடுக்க முடியல, பவர்ஃபுல் ஸ்மாஷ் அடிச்சிட்டு இருக்காரு. ஆமாம், ஸோ அவரோட ஒவ்வொரு ஸ்மாஷும் ஒரு பாயிண்ட்ஸ் அங்கே ஏறிட்டே இருக்கு சென்னைக்கு. பின்னாடி யாரோ அவர் தனியாக பேசிட்டு இருக்காரு குண்டா. ஸோ இப்போ சென்னை 14, திருச்சி 10. ஸோ இப்போ ராணுவுக்கு வந்து எலக்ட்ரால்லாம் கொடுத்து பவராக ஆடுவாங்க நினைக்கிறேன். பார்ப்போம் இப்போ யார் ஃபர்ஸ்ட் சர்வ். ஃபர்ஸ்ட் சர்வ் இல்லைங்க, அது மேட்ச் நடுவில் எங்கேங்க ஃபர்ஸ்ட் சர்வ் இல்லை, இப்போ யார் இப்போ சர்வ் போட போகிறாங்கன்னு அப்படி கேளுங்க. அச்சு நல்ல ராக்கெட்டுக்கு தான் போட்டுருக்காப்ல. ஆனால் ராக்கெட் வந்து ராக்கெட் எடுத்தாருன்னு நினைக்கிறேன், விட்டுட்டாங்க.
ராக்கெட் எடுத்தாரு ஆனால் சரியா எடுக்கல. கரெக்ட். ஸோ அதனால அவரால் ஆக்சுவலாக ராணவ் வந்து எடுத்துருக்கணும், எடுக்கல அவர். இப்போ பாயிண்ட்ஸ் சென்னைக்கு போயிடுச்சு. சென்னை 15, திருச்சி 10. ஆமாம், நெக்ஸ்ட் பாயிண்ட்டே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்துருச்சு. ஏன்னா அவர் வந்து சர்வ் வந்து நெட்டு கீழே போட்டிருக்காரு. ஓகே. ஸோ அதனால் இப்போ திருச்சி 11 அண்ட் சென்னை 15. அவினாஷ் வந்து யாருக்கோ டாட்டா காட்டிட்டு இருக்காரு. ஓகே ஓகே. வழக்கம் போல அச்சு வெளியே அடிச்சிட்டாரு. கொஞ்சம் பவர் அடிச்ச அடிச்ச வேகத்தில் பால் வெளியே போகிறதுனால பாயிண்ட்ஸ் திருச்சிக்கு போயிடுச்சு. ஆமாம். ஸோ ஸோ திருச்சி வந்துட்டாங்க, கம்பேக் கொடுத்து. அதான் சொன்னேன் பாருங்க, 3 பாயிண்ட்ஸ் தான் டிஃப்ரென்ஸில் இருக்கு. அவ்வளோதான் அஜயன். ஸோ அஜயன் வந்து கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறாரு. ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் ஸ்மார்ட் ஒர்க் ரொம்ப முக்கியம் வாலிபாலில். ஸோ எப்படி பாயிண்ட் எடுக்கிறோம், எப்படி ஜெயிக்கிறோம் தான் முக்கியம். நம்ம அடித்து நம்ம வந்து இது பண்ணலாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு சென்னையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாருமே நல்ல பல்கான பிளேஸ் தான் இருக்காங்களே. அடிக்கிற தான் பல்கா மாதிரி இருக்கு. அவங்களோட அடியை சொல்கிறேன், எனக்கு பவர்ஃபுல் ஸ்ட்ரைக்கு. நல்லா எனர்ஜெட்டிக்காக விளையாடுறாங்க அவங்க பாருங்க எல்லாருமே. ராணவ் பிளாக் பிடிச்சிட்டாரு. இப்போ திருச்சி 14 அண்ட் சென்னை 16. ஆமாம். ஸோ மீன்வைல் வந்து இந்த ஜூட்டோகா டெக்னாலஜி அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது. ஸோ அவங்க தான் இந்த வாலிபால் மேட்சே நடத்துகிறாங்க. ஓகே. ஸோ செலிபிரிட்டி வாலிபால் மேட்ச் வந்து அவங்க தான் இனிஷியேட் பண்ணி நடத்திட்டு இருக்காங்க. ஸோ ஒரு சிறந்த பாராட்டுக்கள் அவங்களுக்கு. ஸோ இது வந்து தொடர்ந்து சீசன் 1 மட்டும் இல்லாமல் சீசன் 2, சீசன் 3 அப்படியே ஒரு சீசன் 10 வரைக்கும் சிசிஎல் மாதிரி போயிருந்தா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக. ஸோ அவங்களுக்கு ஒரு பாராட்டுகள். அங்கங்கே மேட்ச் பார்த்தோன்னா பாயிண்ட்ஸ் கோஸ் டு திருச்சி 15 அண்ட் சென்னை. பார்த்தீங்களா ரொம்ப பக்கத்தில் வந்துட்டாங்க. 1 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்காங்க. கடுதான். ஆனால் பாயிண்ட் சொல்லும்போது ஃபுல்லாக சொல்லிட்டு திருச்சிக்கு சப்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, பரவாயில்ல. நாங்கள் திருச்சி தாங்க ஃபஸ்ட்டு சொல்லுவோம், அதுக்கப்புறம் சென்னை. ஓகே. ஸோ அங்கே பார்த்தீங்களா இல்லையா, ஐடியா ட்ராப், இது பேர் தான் ஐடியா ட்ராப். அண்டு அவர் அவுட் அடிச்சிட்டாரு. பின்னாடி ட்ராப் போடலான்னு சொல்லிட்டு அரவிஷ் என்ன பண்ணிட்டாரு, ஹிட்லருக்கு டார்கெட் பண்ணி ஹிட்லருக்கு பின்னாடி போட்டு பாயிண்ட் லைன் விட்டு வெளியே போயிடுச்சா. ஓகே. ஸோ இப்போ சென்னை 17ல் இருக்காங்க அண்ட் திருச்சி 15. எஸ். ஸோ இப்போ சேவ் பை ஜூனியர் எம்ஜிஆர், த கேப்டன் ஆஃப் சென்னை ஸ்பைக்கர்ஸ். அவ்வளோதான். நல்ல அடிங்க, நல்ல அடி. நீங்கள் வச்சாரு, கேப்டன் போடலாம். பாயிண்ட் எடுக்கிறது திருச்சி. இங்க பாருங்க அவினாஷ் என்ன ஒரு ஜம்ப்பு. அங்க பாருங்க அடிச்சிட்டாரு. அடிச்ச அடியில் அவர் வந்து அவருக்கே வந்து நம்பிக்கை இல்லாம அப்படியே குதிச்சு ஓடி. நல்ல வேலை அந்த இடத்துல உங்க சென்னை பிளேயர்ஸ் யாரும் இல்லை, இருந்தா பாவம். நல்ல வேலை அந்த அளவு பவர் பவுன்ஸ் ஆகி போயிருப்பாங்கன்றீங்களா? அதே தான். திருச்சி 16 சென்னை 17. ஆமா, இப்போ ஆல்மோஸ்ட் ஈக்குவல் ஆயிடுச்சு. இப்போ ராக்கெட் அடிக்கிறாரு. ராக்கெட் வேற இப்பதான் வந்து வட சென்னையில் நடிச்சிருந்தாரு. ஓகே. இப்போ வந்து அரசன்லையும் நடிக்கிறாரு. சூப்பர். ஓ, அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள். அண்ட் அதே மாதிரி சென்னை டீமுக்கு ஒரு பாயிண்ட் வந்திருக்கு, அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். அங்கே ஒரு குத்து, இங்கே ஒரு குத்து, 2 இடத்துல குத்திடணும். அவ்வளோதாங்க. ஜூனியர் எம்ஜிஆர் கை வச்சா பால் பாயிண்ட் தாங்க. பாருங்க 2 பாயிண்ட். அதனால தான் சொன்னேன், அவர் கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் விட்டிங்கன்னா நாங்கள் கொஞ்சம் விளையாடிட்டு போயிடுவோம். சரி, பட் இருந்தாலும் ஓகே. ஸோ திருச்சி 16 அண்ட் சென்னை 19. ரெஸ்ட் கொடுத்தேன், தனியாக போய் விளையாட்டு வர சொல்லுங்களேன். ஸோ ரொம்ப நாள் விளையாட்டுருக்காரு இல்லையா. ஸோ நல்ல ஒரு ஷாட்டுங்க அரவிஷ். அங்கே பாருங்க வெறித்தனமாக கத்துறாரு. அவருக்கு இத்தனைக்கும் காலில் அடிபட்டிருக்கு, காலில் ஒரு சுளுக்கு. அதுதான். ஸோ திருச்சி எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா அது எனர்ஜெட்டிக்காக அந்த வெறியோடு விளாட்றாங்க. ஸோ ஒரு பாயிண்ட்டும் வந்திருக்கு திருச்சிக்கு. ஆமாம். ஸோ திருச்சி 17 சென்னை 19. ஸோ நீங்களும் ஒரு பாயிண்ட் ஏற அவங்களும் பின்னாடி விடாமல் வந்துட்டே இருக்கிறாங்க. இல்லை, நல்ல கோப்பப் பண்ணுறாங்க, நல்ல கம்பேக் கொடுக்குறாங்க. ஸோ அந்த நெட்டு அவ்வளோ அடி வாங்குது. அந்த நெட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஆகாஷ் நெட்ஸ் தான் வந்து ஸ்பான்சர் பண்ணாங்க. நெட்டு மட்டும் இல்லாமல் போலு எல்லாமே வந்து ஆகாஷ் நெட்ஸ் தான் ஸ்பான்சர் பண்ணுறாங்க. சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி எல்லா சீசனும் ஸ்பான்சர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறோம். ஆமாம், பண்ணணும். ஆமாம்.
ஸோ இப்போ ரேலி நல்லா போயிட்டே இருக்குது. ஆனால் ஜூனியர் எம்ஜிஆர் கையில் வந்தோன்னே ரேலி வந்து பாலை கொஞ்சம் அந்த சைடு போகாமல் பார்த்துக்கிறது நல்லது. ஸோ பாருங்கள், அவர் எகிரி அந்த அடிக்க போதே தெரிஞ்சிருது அந்த பாயிண்ட் முடிஞ்சு போச்சு. பால் அவர் கைகிட்ட வந்தாலே பால் அந்த ஃபேஸ் ரியாக்ஷனும் பார்த்தாலே தெரிஞ்சு முடிஞ்சு போச்சு அவர் அந்த பால். ஆமாம். ஸோ இப்போ பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சென்னை 20. பின்னாடி எல்லாரும் ஜெர்சிலையும் பின்னாடி பாருங்களேன், என்ஜே அப்படின்னு ஒன்று எழுதிருக்கு பார்த்தீங்களா? அது என்ன? ஆமாம், என்ஜே ஸ்டுடியோஸ் எழுதிருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம். அது என்னன்னா வந்து இப்போ தான் பேச முடியும், ஏன்னா இப்போ தான் வந்து பிரேக் டைம். கரெக்ட். ஆமாம், டைமில் போட்டுக்கிறது உண்டு தான். ஸோ அதனால வந்து என்ஜே ஸ்டுடியோஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து அது ஒரு ஃபேஷன் ஸ்டுடியோ. ஓகே. ஸோ டிசைனிங், ஸ்டிச்சிங் எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ அது யாருதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து என்ஜே சத்யா. ஸோ அவர் ஒரு செலிபிரிட்டி ஃபேஷன் டிசைனர். அண்ட் ஒன் ஆஃப் த பிளேயர் ஆஃப் த இந்த மதுரையில் இருக்காரு. ஆமாம், மதுரை டீமோட பிளேயர். அண்ட் அவர் தான் வந்து மேன் ஆஃப் த மேட்ச். எல்லா மேட்சுக்கும் வந்து மேன் ஆஃப் த மேட்ச் வந்து அவர் தான் வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்காரு. ஓகே, சூப்பர். ஸோ தேங்க்யூ சத்யா என்ஜே. ஸோ இந்த மேட்ச்சில் யார் மேன் ஆஃப் த பிளேயர் ஆஃப் த மேட்ச் வாங்குறாங்க பார்ப்போம். ஏன்னா அது எல்லாமே லாஸ்ட்டில் தான் தெரியும். ஸோ அதனால் ஏன்னா அம்பையர்ஸ் வந்து எல்லாமே எல்லா மேட்சும் பார்த்துட்டு டிசைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் எழுதி வச்சிருப்பாங்க. ஸோ இங்கே ஒருத்தர் கேப் இல்லாமல் அடிச்சு பொழுதுட்டே இருக்கிறாரு. நல்ல அடிங்க. அது யார் அடிச்சது? ஸோ யாரும் இல்லை, கேப்டன் ஜூனியர் எம்ஜிஆர் அடிச்சாரு சைட்லேருந்து. நல்ல அடி ஆக்சுவலாக. நல்ல ஒரு அமுக்ஸில். ஸோ திருச்சிக்கு அமுக்ஸ் நல்லா ஒர்க் ஆகுது நினைக்கிறேன். நல்ல திருச்சி போய் 19 பாயிண்ட்ஸ் வந்துட்டாங்க. சென்னை 21 இருக்காங்க. 2 பாயிண்ட் தாங்க வந்துட்டே இருக்கோம் பின்னாடி. நாங்கள் பாருங்க, ராணுவோட ஃபேஸ் ரியாக்ஷன் தெரியுது. இன்னைக்கு விடக்கூடாது. ஸோ அரவேஷ் தான் போடுறாரு அடுத்த சர்வ். ஓகே, ராணுவுக்கு நல்லா செட்டிங் பண்ணாரு. அமுக்ஸ்லேயே முடிச்சிட்டாரு. நெட் டச்னு நினைக்கிறேன் அவரு. ஸோ இது வந்து ரீப்ளே கேட்டிருக்காங்க. ஆமாம். ஸோ இப்போ சென்னையோட அமுக்ஸா இல்லை திருச்சியோட நெட் டச்னு தெரில. ஆமாம். ஓகே. ஸோ ராணுவ வந்து நெட் டச். வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, பாயிண்ட் வந்து நம்மளுக்கு கொடுத்தாங்க. ஸோ இப்போ நெட் டச் பண்ணால் பாயிண்ட் கிடையாது இல்லைங்களா? ஆமாங்க, நெட் டச் பண்ணால் பாயிண்ட் கிடையாது. ஓகே, நல்ல ஒரு ஷாட்டுங்க. இந்த ஃபுல் நத்திங்களா? 20 திருச்சி 20 அண்ட் சென்னை 22. ஸோ நல்ல பவருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் செட்டில் கூட ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. செகண்ட் செட் நல்லா டஃப் கொடுக்குறாங்க திருச்சி. ஸோ இப்போது எனக்கு தெரிஞ்சு அவினாஷ் தான் போடுறாரு. ஸோ அவினாஷ் போடும்போது கொஞ்சம் பவர் பேக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. ஆமாம், ஜூனியர் எம்ஜிஆர் போயிருக்கு. நல்ல ஒரு ஷாட்டு, ஆனால் எடுத்துட்டாரு. ஸோ எடுத்து ட்ராப் போட்டார் அவினாஷ். சூப்பர். ஸோ திருப்பியும் அவருக்கு ஒரு பாயிண்ட். ஸோ இட்ஸ் 21-22. சரிங்களா? 20 ஒரே பாயிண்ட் தான். சென்னை ஈக்குவல் பண்ணுறதுக்கு ஒரே பாயிண்ட் தான். பார்த்தீங்கன்னா திருச்சி ஃபுல் டஃப் கொடுத்துட்டு வராங்க. ஆமாம், ஜூனியர் எம்ஜிஆர் கொஞ்சம் டென்ஷனில் இருக்காரு. அவர் மூஞ்சிலாம் கொஞ்சம் மாறுது. எதுக்கு போகணும் அப்படின்னு. அதையும் எடுத்துட்டாங்க. அமுக்ஸ் பண்ணலான்னு பார்த்தாரு. ஹிட்லர் நல்லா எடுத்தாரு. ஆனால் மதன் முடிச்சிட்டாரு. ஓகே, இப்போ 23-21. சென்னை 23 அண்ட் திருச்சி 21. ஸோ வெளிலேருந்து கோச் வந்து எல்லாரும் காம ஆடுங்க, டென்ஷன் ஆடாதீங்க. ஏன்னா பாயிண்ட்ஸ் 2 பாயிண்ட் டிஃப்ரென்ஸு. ஆமாம், டென்ஷன் ஆக வேண்டியது திருச்சி தான். ஐயோ வெளில போயிடுச்சுங்க. கோஸ் டு திருச்சி 22 கோஸ் அண்ட் சென்னை 23. ஸோ ஒரு பாயிண்ட் தான் டிஃப்ரென்ஸ் இருக்காங்க. பார்ப்போம். அவ்வளோதாங்க. உங்களுக்கு ஒரு ஆள் இருக்காங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆள் இருக்காங்க. அதான் ஆர்கே சைடு அடிக்கிறாருங்க. ஆமாம். ஸோ லாஸ்ட் பாயிண்ட் பாயிண்ட்ல இருக்காங்க. கேம் பாயிண்ட் இட்ஸ் 24-22. நார்மலாக உள்ளே போட்டால் மட்டும் போதும் அப்படின்றாங்க. சொல்லியும் போடலை,
அது இன்னும் டென்ஷன் ஆகும். அஜயன் எப்பவுமே ஒரு ஜம்ப் சர்வ் தான் பண்ணுவாரு. பட் இந்த வாட்டி நார்மல் சர்வ் பண்ணிட்டாரு. ஆமா, அது எங்களுக்கு சாதகமாயிடுச்சு. டைம் அவுட் கேட்டிருக்காங்க. அதுக்குள்ள ஒரு சர்வ் போட்டாரு விசில் பார்க்காம. அவர் கொஞ்சம் அர்விஷ் வந்து வின் பண்ணணும். ஒரு ஆமா, பாயிண்ட் எடுத்தா ஈக்குவல். 23ல இருக்கோம் நாங்க. ஆமா, ஸோ இந்த பாயிண்ட் எங்களுக்கு தான் நினைக்கிறேன். அட ஆமாங்க, பார்த்தீங்கன்னா 24 பாருங்க கொண்டாட்டத்தை பாருங்க திருச்சியில. ஓ மை காட், அங்க பாருங்க. ஆனாலும் கேப்டன் கூலா தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். டென்ஷன் ஆகல. வெளியே காமிச்சிக்கல, பட் யாரில் உள்ள இருக்கோம். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இப்போதான் நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு மேட்ச்சு. ஸோ இப்போ யார் அந்த வின்னிங் பாயிண்ட் எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம். ஓகே, பாயிண்ட் வந்துருச்சு சென்னைக்கு. இட்ஸ் 25 பட் திருச்சி இஸ் 24. இன்னும் ஒரு பாயிண்ட் எடுத்தா எடுக்கணும். சென்னை வின். ஸோ லாஸ்ட் சர்வ் அவரு தான். ஐயோ இவர் சர்வில் எடுக்கிறாரா பார்ப்போம். முடிஞ்சுங்க. So the set is won by Chennai and the match is also won by Chennai Spikers. So Junensberg கொஞ்சம் ஹாப்பியா இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் மேட்ச் வின்னர் சென்னை ஸ்பைக்கர்ஸ். பாருங்க சந்தோஷமா வின் பண்ணிட்டு ஒரு மேட்ச் ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த மேட்ச் ஆடுவாங்க. ஸோ இப்போ அடுத்த மேட்ச் யாருன்னு நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ தேங்க்யூ வியூவர்ஸ். ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் வந்து ப்ரோ செலிபிரிட்டி வாலிபால் லீக் யூடியூப் சேனலில் வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். அண்ட் சப்ஸ்கிரைப், லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஸோ அடுத்த மேட்ச் தொடர்ந்து வரும். ஆமாம், அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஸ்பான்சர்ஸ்க்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். டைட்டில் ஸ்பான்சர் நோவா, கோ ஸ்பான்சர் வசந்தன் கோ, அசோசியேட் ஸ்பான்சர் சாய்ராம் காலேஜ் அண்ட் தங்கமயில். ஸோ ப்ரோ செலிபிரிட்டி வாலிபால் லீக்